உலகத் திசையாவும் பறந்து வாழும் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த பட்டிமன்ற நிகழ்வை நீங்கள் கண்டு கழித்து கொண்டிருப்பீர்கள். 6 பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒரு விடயத்தை வைத்து ஆராய்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அது தொடர்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் பல கேள்விகள் எழலாம். அந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஆராய்ந்து கொண்டிருக்கலாம். நடுவராக இருந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சில நேரம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். சில வேளைகளிலே அந்த தீர்ப்பை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய சிந்தனைகளும் கூட அதிலே பிரதிபலிப்பதாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான தலைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த பட்டிமன்ற அணியினர். இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் ஜெகன் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே அழைப்படுத்தி, அண்ணா ஒரு பட்டிமன்றம் செய்ய வேண்டும் எங்களுடைய தொலைக்காட்சியிலே என்று கேட்டார். என்ன தலைப்பு என்று கேட்ட பொழுது, அங்கு பேச வருகிறவர்களே முடிவு செய்து உங்களுக்கு அந்த தலைப்பை தருவார்கள் என்று சொன்னார்கள். ஒரு நாள் காலையிலே பார்க்குற பொழுது ஒரு வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டிருந்தது இந்த பட்டிமன்றம் தொடர்பாக. அதிலே இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை போட்டார்கள். உண்மையிலே கொஞ்சம் சற்று வித்தியாசமாக. ஏனென்றால் இன்றைக்கு கூடுதலாக உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொது மேடைகளிலே நடக்கின்ற நிகழ்ச்சி, பாடசாலைகளில் கூட சில விடயங்களை பேசுவதற்கு தயாராக எங்கள் இளையவர்கள் இல்லை என்கிற குறைபாடு பலரும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆண்களா பெண்களா இளைஞர்களா யுவதிகளா இப்படி பேசிக்கொள்கின்ற பொழுது சற்று வித்தியாசமாக பாரதிக்குள் இருந்து ஒரு தலைப்படுத்திருக்கிறார்கள். அது சிந்திப்பதற்கு அந்த தலையங்கத்தை பார்த்தவுடன் எனக்கும் அப்படி ஒரு சிந்தனை வந்தது. அதுபோல இந்த தலைப்பை கேட்கிற பொழுது உங்களுக்கும் அந்த ஒரு சிந்தனை வரும். ஆழமாக பேசக்கூடிய தலைப்பு அதுதான் மிக முக்கியமானது என்று சொன்னால், பட்டிமன்ற தலைப்புகள் சில வேளைகளிலே பேசுகிற பொழுது ஒரு பக்கத்துக்கு சார்பாக, அதாவது கருத்துக்களை கூடுதலாக விதைப்பதாக இருக்கும். மற்ற பக்கத்துக்கு இந்த தலையங்கத்திலே பேச வேண்டும் என்பதற்காக பேசுகின்ற நிலைமை காணப்படும். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்தளவில் ரெண்டு அணியும் மிக ஆழமாக பேசலாம், இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக பேசலாம், இளையவர்களுக்கு தேவையானவற்றை பேசலாம். அப்படியான ஒரு தலைப்பை பாரதியினுடைய கவிவரிக்குள் இருந்து எடுத்திருக்கிறார்கள். பெரிதினும் பெரிதுகள் என்றான் பாரதி. பாரதியினுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அது குழந்தைகளுக்கான பாட்டாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களுக்கு வழிபடுத்துக, அல்லது புரட்சியாக இருக்கலாம், தேச விடுதலையாக இருக்கலாம். எந்த கவிதையாக இருந்தாலும் பாரதியினுடைய கவிதைகள் சிந்தனை தூண்டல் மிக்கவையாக இருக்கும். அந்த வகையிலே தான் பாரதி சொல்லுகிறான், பெரிதினும் பெரிது கேள். நீ கேட்கிறதான் கேட்க போறாய், அதுல பெரிதினும் பெரிது கேள் என்று சொல்லுகின்றான். இந்த பெரிதினும் பெரிது கேள் என்பது, இது தலையங்கத்தினுடைய ஒரு உள்ளடக்கத்தை நான் ஆரம்பத்திலேயே சொல்லுவேன். பெரிதினும் பெரிது கேள் என்பது இன்றைய இளைஞர்களுக்கு சுமையாக இருக்கிறதா அல்லது சுவையாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு பட்டிமன்றத்தினுடைய பேசு பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமகாலத்திலே வாழுகின்ற இளையவர்களை பொறுத்தவரையிலே பெரிதினும் பெரிது கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த கேட்பதை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவதற்கு, அல்லது அந்த கேட்டதை தாங்களே அதை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறாரா என்ற கேள்வி, இந்த தலைப்பை நான் அந்த வாட்ஸ்அப் குழுமத்திலே பார்த்த பொழுது எனக்கு ஏற்பட்டது. இப்படியான ஒரு தலைப்பிலே பேசுகின்றவர்களுக்கு நடுவராக இருப்பதிலே எனக்கு தகுதி இருக்கிறதா என்கிற கேள்வி கூட எனக்கு எழுந்தது. மிக சுவாரஸ்யமாகவும் மிக ஆழமாகவும் பேசக்கூடிய பல்கலைக்கழக பட்டதாரிகளாகவும் பாடசாலை மாணவர்களாகவும் இருந்து பல களங்களை கண்டவர்கள் என்று பேச இருக்கிறார்கள். உங்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருள். நீங்களும் ஒவ்வொருவரும் இதை கேட்க வேண்டும். கேட்பது மட்டுமல்லாமல் அதை ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். சொல்லொன்று வாயிலிருந்து புறப்பட்டால் அது இன்னொருவருக்கு ஒரு சிந்தனை தூண்டலை கொண்டு வரக்கூடியதாக அந்த சொல் அமைய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். நாங்கள் பெரும்பாலும் பேசிக்கொள்வதில் அர்த்தம் இருக்காது, பேசிக்கொண்டே இருப்போம், அர்த்தம் இருக்காது. ஆனால் ஒரு சொல் என்று வெளிவருகிற பொழுது அந்த சொல்லை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லாக, சிந்தனை தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் இந்த 6 பேச்சாளர்கள். சுவையாக்குகிறது என்கின்ற அணியிலே 3 பேச்சாளர்கள். முதலாவது பேச்சாளர் பிருந்தினி மகேஸ்வரன், இரண்டாவது பேச்சாளர் சோகினா கிருபாகரன், மூன்றாவது பேச்சாளராக மோகன்ராஜ் ஹரிஹரன். உங்களுக்கு எல்லோருக்குமே ஏற்கனவே தொலைக்காட்சி வாயிலாக தொடர் நிகழ்ச்சியின் ஊடாக அறிமுகமானவர். ஏனைய இருவரும் ஏற்கனவே பல பட்டிமன்றங்களிலே இந்த அரங்கின் ஊடாக உங்கள் இல்ல வாயில்களை நாடி வந்திருக்கக்கூடியவர்கள். அதுபோல இந்த பாரதியினுடைய பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற வாக்கு
சுமையாக இருக்கிறது இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு என்ற அணியிலே பேசுவதற்காக முதலாவது பேச்சாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் துறையினுடைய மாணவி திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். அவரோட உதவியாளர்களாக, உதவி பேச்சாளராக, ஆய்வு உதவியாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாதவி உமாசுத சர்மா அவர்களும், அவரோடு தொல்லியலாளர் தம்பி லோஜன் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம், ஒரு எதிர்மறையான விடயங்களை பேசுவதனால்தான் அதற்கு சார்பான விடயங்களை பேச முடியும் என்று. அந்த வகையிலே இந்த பட்டிமன்றத்தை கூட நான் அவ்வாறு ஆரம்பிப்பது தான் பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே பெரிதினும் பெரிதுகள் என்கின்ற பாரதியினுடைய வாக்கு இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையை சுமையாக்குகிறது என்கிற அணியினுடைய தலைவி செல்வி திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய அணி சார்ந்த கருத்துக்களை முதலிலே முன்வைப்பார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் தாயின் பாத விந்தாரங்கள் பணிந்து இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைமையாக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து இன்றைய இந்த பட்டிமன்றத்தினை தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கழித்து கொண்டிருக்கக்கூடிய டான் டிவி சொந்தங்களுக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு, இன்று இந்த பட்டிமன்றத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெரிதினும் பெரிது கேள் என்ற பாரதியின் வாக்கு இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையினை சுவையாக்குகிறதா இல்லை சுமையாக்குகிறதா என்பதுதான். ஆக இதிலே ஒரு குழப்பமும் இல்லை. கட்டாயமாக அது பெரிதினும் பெரிது கேள் என்ற அந்த அடிப்படையிலே இன்றைய காலகட்டத்திலே நடப்பு சூழலிலே இருக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கையிலே இளைஞர்களினுடைய வாழ்வியலை அது சுமையாக மாற்றுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இங்கு நாங்கள் தலைப்பினுடைய அடிப்படையிலே 2 விடயங்கள் இங்கே முக்கியப்படுத்தப்படுகிறது. முதலாவது பெரிதினும் பெரிது கேள் என்ற பாரதியினுடைய அடிப்படை வாக்கும், இரண்டாவது இளைஞர்களினுடைய வாழ்க்கை என்பதாகும். ஆக இந்த பெரிதினும் பெரிது கேள் என்ற வாக்கியத்தில் இங்கே லட்சியத்திலே, லட்சிய கனவிலே, அறிவிலே அவர்கள் பறந்து யோசிக்க வேண்டும். அங்கே போதும் என்ற மனம் அவர்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் பாரதியினுடைய நோக்காக இருந்தது. அது புரியப்பட்டிருக்கக்கூடிய புரிதலின் ஊடாகவும் தெளிதலின் ஊடாகவும் இளைஞர்களினுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த மாற்றம் இங்கே சுகமாக இருக்கிறதா சுமையாக இருக்கிறதா என்பதுதான் பட்டிமன்றத்தினுடைய அடிப்படை. இங்கே ஒரு விதையை நாங்கள் மண்ணிலே நல்ல விளை நிலத்திலே விதைக்கிறோம், அடுத்த விதையினை ஒரு கல்லிலே போடுகிறோம் என்று சொன்னால் அங்கே 2 விதைகளும் சமநேரத்தில் முளைக்கப் போவதில்லை. இங்கே விதையிலே குறை இல்லை, விதைக்கப்பட்ட இடத்திலே குறை இருக்கிறது. ஆக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாரதியினுடைய வாக்கிலே பிழை என்று வாதிடுவதற்கு நாங்கள் மூவரும் வரவில்லை. மாறாக அந்த வாக்கினை யதார்த்தத்திலே இளைஞர்களாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அல்லது அதிலிருந்து எப்படி நடப்பு சூழலிலே அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதில் தான் எங்களினுடைய வாதம் அமைய போகிறது. அந்த வகையில் பாரதி கண்ட கனவு எப்படி இருந்ததென்றால், லட்சிய கனவிலே அது ஒரு பெரிய விடயமாக பெரிதினும் பெரிதாக கேட்க வேண்டும் என்றதாக இருந்தது. இன்றைக்கு அது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பொருள் சார்ந்து, சொத்து சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து நான் உயர்வு பெற வேண்டும் அல்லது பெரிதினும் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களினுடைய சமூக அடிப்படை கொண்டிருக்கிறது. எங்களினுடைய தமிழர் மரபிலே வீட்டிற்கு ஒரு வீர மகன் என்று அனுப்பிய பழக்கம் எங்களிடம் இருந்தது. இன்றைக்கு தற்காலத்திலே பொருளீட்டம் வேண்டி ஒவ்வொரு ராமன்களையும் நாட்டிற்கு நாடு அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே அவர்கள் குளிரிலே வெயிலிலே உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பெரிதினும் பெரிது வேணும், கார் வேணும், வீடு வேணும், 3 மாடி வேணும் என்று சொல்லி அவர்களினுடைய உழைப்பினை அங்கே பொருளாதார ரீதியாக சுமையாக மாற்றி இருக்கிறோம். நடுவர் அவர்களே, அதை இந்த மன்ற முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், கல்வி என்ற விடயத்திலே பார்ப்போமானால் இன்றைக்கு மதிப்பெண்ணோடு கூடிய அடிப்படையிலே ஒரு ஒடுக்கப்பட்ட கல்வி முறைமை இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. அவையை பாடினார், கல்வி என்பது சுமையே, கற்றோர்க்கும் சுமையே,
கல்லாதவர்க்கும் பாரமே, கற்றோரை மதியாத ஊரே பாரமே. இங்கே கல்வி என்பது பாரம். அது கற்றவருக்கும் பாரம், கல்லாதவருக்கும் பாரம். எந்த சந்தர்ப்பத்தில் கற்றவர் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு அது பாரம். கல்லாதவர் ஒரு இடத்திலே அவர் மதிப்பிழக்கிறார் என்று சொன்னால் அது இன்னொரு இடத்தில் பாரமாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய அடிப்படை என்னவாக இருக்கிறது என்றால், கல்வி சுமை என்று சொல்வது வேறு, கல்வி முறைமை சுமை என்று சொல்வது வேறு. இன்றைய தற்காலத்திலே நடுவர் அவர்களே, மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியோடு கூடிய இந்த காலகட்டத்திலே வேலையில்லா பட்டதாரிகள் அதிகரித்திருக்கிறார்கள். காரணம் என்னவாக இருக்கிறது? எங்களினுடைய திறமையோடு கூடிய கல்வி இங்கே இல்லை. வேலைகள் வழங்கப்படுகிறது, அது சுமையாக மாற்றப்படுகிறது. எங்கு என்று சொன்னால், படித்த கல்வி வேறு, செய்கின்ற வேலை வேறு என்று மாறும் பொழுது அது கட்டாயமாக இளைஞர்களுக்கு சுமையாக மாற்றப்படுகிறது. பட்டம் பெற்றவர்கள் தான் தங்களுக்குரிய வேலை கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். பட்டம் பெற்றுக்கொள்ளாத, எங்களுடைய வார்த்தையில் சொல்ல போனால் காப்போத உயர்தரத்தோடு இருக்கிறவர்களை பார்த்தால் அவர்கள் எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆகவே உயர்கல்விதான் எங்களுடைய வேலைக்கு பொருத்தமில்லாத கல்வியாக இருக்கிறதா, இல்லை எங்களுடைய பாடசாலை கல்வியே பொருத்தமில்லாமல் இருக்கிறதா? நிச்சயமாக இன்றைக்கு பாடசாலை கல்வி கட்டமைப்புகள் கூட ஏனைய நாடுகளை ஒப்பிடும் பொழுது இலங்கையை பார்த்தால் பொருத்தமில்லாததாக இருக்கிறதோ என்ற ஐயம் இருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு என்னுடைய சமூகத்திலே தொற்றி இருக்கக்கூடிய பெரிய நோயாக இருக்கக்கூடியதுதான் ஒப்பிட்டு பார்த்தால். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளியில ஒப்பிடு பார்க்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனோட ஒப்பிடு பார்க்கிறோம், நிம்மதி தேடி கோயிலுக்கு போயிருந்து சாமியை கும்பிட்டா கூட அங்க பக்கத்து வீட்டுக்கார என்ன நெக்லஸ் போட்டிருக்கிறா, என்ன சாரி கட்டி இருக்கிறான், இந்த ஒப்பீடுகள் தான் மாறி இருக்கிறது. ஆகவே பெரிதினும் பெரிது கேள் என்ற லட்சிய பார்வை மாறி இன்றைக்கு அது ஒரு பொருள் சார்ந்த பொருளாதாரமாக பெரிதினும் பெரிது கேள் என்று மாறி இருப்பதனால் அது கட்டாயமாக எங்களினுடைய யதார்த்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளவல்களுக்கு சுகமாக அல்ல, அது ஒரு தோள்களிலே ஏற்றப்பட்ட சுமையாக மாறி இருக்கிறது என்பதை அறுதியும் இறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். திவ்யா விஜயபாஸ்கரன் தன்னுடைய தொடக்கத்தை மிகச்சிறப்பாக தொடங்கியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை அவர் ஆணித்தனமாக முன்வைத்திருக்கின்றார். பாரதியினுடைய கவிவரிகளில் நாங்கள் பிழை காணவில்லை, அது பெரிதினும் பெரிது கேள் என்று பாரதி என்ன நோக்கத்தோடு சொன்னானோ அது சமகாலத்திலே வேறு விதமாக பிரயோகிக்கப்படுகிறது. அப்ளைட் அந்த மெத்தட் தான் பிழையாம். அவர் சொன்னது சரியானதாக இருந்தாலும் இன்றைக்கு பிரயோகிக்கப்படுகின்ற முறை இந்த இளைஞர்களுக்கு பெரும் சுமையாக தோள்களிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. அவர் மீள திரும்ப கூறிக்கொள்ள விரும்புகிறது என்னென்று சொன்னால், நான் எதிரணியிலே அடுத்து பேசுபவர்களுக்கு இது ஒரு விளக்கமாக முன்வைக்கிறேன். பாரதியினுடைய கவிவரிகள் ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறார். அது விதை இரண்டு வெவ்வேறு இடங்களிலே வீழ்த்தப்படுகிற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கும் என்பது. ஆகவே அது விதையினுடைய தவறா அல்லது வீழ்ந்த இடத்தினுடைய தவறா என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்தை ஆணித்தனமாக வைத்திருக்கின்றார். இல்லை, பெரிதினும் பெரிதுகள் என்பது இன்றைக்கு பாரதியினுடைய வாக்கு இன்று இளைஞர்களுடைய வாழ்க்கையை சுவையாக்குகிறது, சுமையாக்கவில்லை என்கிற அணியினுடைய தலைவி பிருந்தினி மகேஸ்வரன் ஒரு விஞ்ஞான உதவியாளராக தன்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருப்பவர் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை அணி சார்பாக முன்வைத்தார். என்னை இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று தாய் தமிழன்னைக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை ஈன்ற அன்னைக்கும் அவையினருக்கும் உலகெங்கிலும் வாழ் டான் தமிழொலி நேர் நெஞ்சங்களுக்கும் எனது இந்நேர அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு பட்டிமன்ற தலைப்பிலே நாம் அனைவரும் சங்கமித்திருக்கின்றோம். ஆம், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா என்று இளைய பாரதத்தை வீரத்தமிழ் முழக்கமிட்ட மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் ஒரு அருமையான ஒரு வாக்கு பெரிதினும் பெரிது கேள். இந்த வாக்கு இன்றைய இளைஞர்களை சுவையாக்குகின்றதா அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை சுமையாக்குகின்றதா என்ற இந்த விவாதத்திலே ஆம், நிச்சயமாக பெரிதினும் பெரிது கேள் என்ற இந்த வாக்கானது இன்றைய இளைஞர்களின் வாழ்வினை சுவையாக்குகின்றது என்ற வாதத்தினை முன்வைக்க இருக்கின்றேன். அந்த வகையிலே தன் தகுதியை வளர்த்து கொண்டு தோல்விகளை கண்டு அஞ்சாமல் பயணத்தையும் ரசித்து ஓடும் இளைஞனுக்கு அது சுவைதான். ஆனால் அடுத்தவனோடு ஒப்பிட்டு அவசர அவசரமாக தனது மன அமைதியை இழப்பவனுக்கு அது சுமை. எதிர்த்தரப்பு அணி தலைவி கூறிவிட்டு சென்றிருந்தார். அதாவது இன்றைய வாழ்வினை எவ்வாறு அந்த பெரிதினும் பெரிது கேள் என்பது
சுமையாக்குகின்றதென்றால் அதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த ஒப்பீடு என்று கூறுகின்றார். ஆனால் அவர் கூறிய அதே அந்த உதாரணம் தான், ஒரு விதை இரண்டு விதை இரண்டு இடங்களில் நாங்கள் விதைக்கும் பொழுது அது நன்றாக வளர்ப்பதற்கு காரணம் அது விதைத்த இடமா அல்லது விதையா என்ற கேள்விக்கு இந்த ஒப்பீடு என்பது நாம் பார்க்கின்ற வகையில் தான் இருக்கின்றது. இந்த பெரிதினும் பெரிது கேள், நாங்கள் கேட்பதை மிகவும் பெரிதாக எங்களுடைய இலக்குகள் உயர்ந்த இலக்குகளாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இளைஞர்கள் மகாகவி பாரதியின் வாக்கினோடு அவர்கள் நன்றாகவே விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இன்று ஒரு தடகள போட்டியிலே 9.5 செகண்டில் ஒருவர் ஓடி அந்த போட்டியினை வெற்றி கொண்டிருந்தால் தான் அதனை விட மிகவும் வேகமாக ஓடி அந்த போட்டியினை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒப்பீடு ஒருவனை உயர்த்துகின்றது. தன்னுடைய வாழ்க்கையிலே தனித்து வாழ்ந்தால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையின் வெற்றி இலக்கு சுவைதராது. தான் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒப்பீடு, அவனுடைய அந்த மன எண்ணம் அவனை அதற்கு ஒரு வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. இன்று எத்தனையோ தலைமுறைகள் இந்த கிரிக்கெட்டினை பார்க்கிறார்கள். விராட் கோலியின் இந்த உடல் ஃபிட்னஸை தாங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒப்பீட்டோடு அவர்கள் வாழ்ந்து அதனை பெரிதினும் பெரிதாக நினைக்கின்றார். இவ்வாறு அவர்கள் எண்ணுவது யாதாக இருக்கின்றது என்றால், தாங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு சுவையாக வாழ வேண்டும், அதற்கு எவ்வாறு அந்த பெரிதினும் பெரிதினை தாங்கள் கேட்டு அதனை தமக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் என்பதில் இன்றைய இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கின்றனர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த கல்வி முறையை பற்றி கதைத்திருந்தார்கள். கல்வி முறை நிச்சயமாக எங்களுடைய ஒரு மனிதனுடைய கல்வி என்பது அறியாமையை நீக்குகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த கல்வி ஒருவனுடைய அறியாமையை நீக்கி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய வகையிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த கல்வி எங்களுக்கு அத்தியாவசியமான ஆயுதமாக இருக்கின்றது. இன்றைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை தேடி ஓடுவதை விட தாமே 21 வயது இளைஞர்கள் தாமே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை உருவாக்க வேண்டும், தாங்கள் படித்தவற்றை இந்த AI செயற்கை தொழில்நுட்ப அறிவுகளோடு தாங்களே ஒரு வேலையை எவ்வாறு அதனை செய்ய வேண்டும் என்று இன்று பல இளைஞர்கள் உதாரணமாக இருக்கின்றார்கள். சைனாவிலே 12 வயது ஒரு பாடசாலை மாணவன் ஒரு தொழிலதிபராக இருக்கின்றார். இவையெல்லாம் இதை சுட்டிக்காட்டுகின்றது. பெரிதினம் பெரிது கேள் என்ற அந்த பாரதியின் வாக்கு நிதர்சனமான உண்மையாக பிரதிபலிப்பதையே சுட்டிக்காட்டி நிற்கின்றது. அன்றைய காலத்திலே பக்கத்து டவுன், ஒரு கிராமத்தில் இருந்தவனுக்கு பக்கத்து டவுன் தான் வேலை வாய்ப்பாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாட்டில் உள்ள தனது வேலை வாய்ப்புகளை அவன் தேடி ஓடுகின்றானே தவிர அதனை நாங்கள் வெளிநாட்டு மோகம் என்று பச்சையாக கூறிவிட முடியாது. இதிலே நடுவருக்கு ஒரு சின்ன டவுட் உண்டு. சொல்லுங்க. தன்னுடைய குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று இளைஞர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்காக தங்களுடைய இளமையை தொலைக்கிறார்கள் என்று நாங்கள் கருத முடியுமா? நிச்சயமாக நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய இளமையை இந்த பகுதியிலே இந்த காலகட்டத்திலே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உண்மையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் 16 தொடக்கம் 30 வயது காலத்தில் அவனுடைய சக்தி, நேரம் என்பன மிகவும் உச்சமாக இருக்கின்ற அந்த எங்களுடைய இளமை காலத்தினை நாங்கள் ஒரு நல்ல வேலைக்காக நாங்கள் செலவிடும் பொழுது நாங்கள் அடுத்து வருகின்ற எங்களுடைய வயோதிப காலத்தையும் சரி, எங்களுடைய குடும்பத்தையும் சரி, எங்களுடைய தலைமுறையை மாற்றிவிட்டோம் என்ற அந்த மன நிம்மதி, அந்த இளமை காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் எங்களுக்கு தவறவிடப்பட்டன என்ற அந்த மன கவலையை விட அது தரும் மன நிம்மதி பெரிதாகவே இன்று காணப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய நோக்கில் சரியாக இருக்கின்றார்கள், இலக்கில் சரியாக இருக்கின்றார்கள். பெரிதினம் பெரிது கேள், அதனை எவ்வாறு கேட்க வேண்டும், அந்த கேட்டதை எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கைக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றார்கள். அதற்கு எத்தனையோ நிதர்சனமான உண்மைகளை இன்றைய வாழ்வியலில் நாங்கள் எங்களோடு இணைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய எங்களுடைய வாழ்வின் இந்த சரியான அக அமைதிக்கான இந்த தேடுதலாக பெரிதினம் பெரிது கேள் என்பது ஒரு அவாவாக இல்லாமல் அதனை சரியாக விளங்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு பெரிதினம் பெரிது கேள் என்று இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுவையாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை
உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரிதினும் பெரிது கேள் என்பது இன்றைய இளைஞர்களுக்கு சுவையானது, அவர்களுடைய வாழ்க்கைக்கு சுவையானது என்கின்ற தன்னுடைய அணிசார்ந்த கருத்துக்களை விருந்தினி அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்து வைத்தார். அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு அல்லது பார்வையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை நடுவர் தன்னுடைய சந்தேகமாக கேட்பது வழமை. அந்த வகையில் தான் முதலில் பேசியவரிடம் கேட்டிருந்தேன், இப்பொழுது விருந்தினியிடமும் கேட்டிருந்தேன். அந்த இளைஞர்கள் சுமையாக்குகிறார்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய அல்லது தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை நிர்ணயிப்பதற்காக அவர்கள் சில வேளைகளிலே கடுமையான முயற்சியை செய்கிறார்கள். அது சுமையாக இருக்காதா என்பது என்னுடைய கேள்வியாக இருந்த பொழுதும் மிகச்சிறப்பாக அவர் தன்னுடைய பதிலை வழங்கியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட கட்டிளம் பருவத்திலே இருக்கக்கூடிய எனர்ஜி என்றது வித்தியாசமானது. அந்த காலப்பகுதியிலே சொல்லுவார்கள், குழந்தை பருவத்திலும் முதுமை பருவத்திலும் தான் ஒருவர் நல்ல நிலையிலே இருப்பதற்கு கடவுளை பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தை பருவத்திலே அவரால் எதுவும் செய்ய முடியாது. அந்த காலப்பகுதியில் ஏற்படுகிற கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை எதிர்த்து போரிட முடியாது. அதுபோலத்தான் முதுமையும். குழந்தை காலத்திலே பெற்றோருடைய தேவை அதிகமாக இருக்கும், முதுமை காலத்திலே பிள்ளைகளுடைய அரவணைப்பு தேவையாகும். ஆனால் இந்த இளமை காலம் என்பது எதையும் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காலப்பகுதியை வீணடிக்க கூடாது. மிக அழகாக சொல்லியிருந்தார். அந்த சுமை என்பது அவர்களுக்கு சுவையானது. அந்த காலப்பகுதியில் ஏற்றுக்கொண்ட சுமைகளை பின்னர் மீட்டி பார்க்கிற பொழுது, என்னுடைய குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன், என்னை நான் இவ்வாறு மாற்றியிருக்கிறேன் என்று சிந்திக்கிற பொழுது அதுவே முதுமை காலத்தினுடைய ஒரு மகிழ்ச்சிகரமான காலமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த இளைஞர்களிடம் அவ்வாறான தன்மை இல்லை என்பதனாலே தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நாங்கள் சொகுசாக வாழ வேண்டும் என்கிற மனநிலையோடு ஏன் நான் கஷ்டப்பட வேண்டும்? ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணும் என்று சொல்லுவார்கள் முந்தி. அதுபோல இருந்த இடத்திலிருந்தே நான் பணக்காரனாக வர வேண்டும், இருந்த இடத்திலிருந்தே 15 லட்சம் ரூபா மோட்டர் சைக்கிளை வேண்டி பெற்றோர்களுடைய காசிலே ஓட வேண்டும், அவர்களுடைய காசிலே கார் வேண்ட வேண்டும், இப்படியான சிந்தனையோடு இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த பணத்திலே உழைத்து அவன் அதில் முன்னேறுகிற பொழுது அந்த வாகனத்திலும் அவன் அக்கறையாக இருப்பான், தன்னுடைய வாழ்க்கையிலும் அவன் அக்கறையாக இருப்பான். அதை அற்புதமாக சொல்லியிருந்தார். அவருடைய பேச்சை கேட்கிற பொழுது உங்களுக்கும் சில நேரம் யோசனை வரலாம், பெரிதிலும் பெரிது கேட்கிற பொழுது அது இன்னும் சுகமாகவும் சுவையாகவும் தானே இருக்கும் என்று. ஆனால் அடுத்து வரப்போகிறார், இல்லை அது சுமையாக்குகிறது தான் என்கின்ற ஆணித்தரமான வாதத்தோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளர் மாதவி உமாசுத சர்மா அவர்கள் தன்னுடைய கருத்தை இப்பொழுது தன்னுடைய அணிசார்பாக முன்வைக்க இருக்கின்றார். டான் டிவி சொந்தங்களுக்கும் என்தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நான் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். பெரிதினும் பெரிது கேள் என்ற பாரதியின் வாக்கு இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையை சுமையாக்குகின்றதா அல்லது சுவையாக்குகின்றதா? அந்த வகையில் சுமையாக்குகின்றது என்ற தலைப்பினூடாக இன்று எங்களுடைய அணியினரை வாதாட வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய எதிர் தரப்பினர் சொல்லிட்டு போயிருந்துச்சுன்னா, எங்களுடைய இந்த ஒப்பீடு என்ற ஒரு மனநிலை தான் எங்களுடைய இந்த இளைஞர்களோட வாழ்க்கையை சுமையாக்குது. ஆனால் அந்த சுமையும் கூட ஒரு சுகமாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு மேம்போக்கான ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருந்துச்சுன்னா, என்னுடைய கேள்வி எப்படி இருக்குன்றன்னு சொன்னால், நாங்கள் இந்த மேடையில் இருக்கிற இந்த 6 பேருமே ஒத்த வயதினரா இருக்கிறோம். நாங்கள் 6 பேருமே இலங்கைன்ற ஒரு வடமாகாணத்தில் ஒரே மாதிரியான ஒரு பாடசாலை கல்வி, அதாவது ஒரே மாதிரியான அரசாங்கத்தால் வழங்கப்படுற ஒரு அடிப்படை கல்வியில் இருந்து வந்திருக்கின்றோம். அதே மாதிரி பல்கலைக்கழகங்களையும் வெவ்வேறு பாடநெறிகளாக இருந்தாலுமே கூட ஒரே மாதிரியான கற்றல் அமைப்பினூடாக வந்திருக்கிறோம். நாங்கள் 6 பேருமே வாழ்க்கையில் ஒரே மாதிரியே இருந்துட முடியும் என்று சொல்லிட முடியுமா உங்களால்? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி நாங்கள் 6 பேரும் போய் ஒரு கடையில் உடுப்பு வாங்குறோம்னு சொன்னால் 6 பேரும் ஒரே மாதிரியான உடுப்பை வாங்கி எங்களுக்கு அளவாக ஒரே மாதிரி போட்டுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஒப்பீடு என்ற ஒரு மனநிலையும். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரே மேசையில் இருந்து ஒண்டா படித்து ஒரே தொழிலுக்கு போனாலுமே கூட எங்களுடைய வாழ்க்கை என்ற ஒரு விஷயம் என்று வரும்போது நாங்கள் 6 பேருமே வித்தியாசமாகத்தான் இருக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த உலகம் முழுக்க இந்த மக்கள் பறந்து விரிந்து இருந்தாலுமே கூட ஒப்பீடு என்ற ஒரு விஷயமும் அவர்களுடைய அளவுகோலாலையும் சரி, இல்லை அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையாலையும் சரி வித்தியாசமாகத்தான் இருக்க போகுது. ஏற்கனவே இந்த எங்களுடைய அணித்தலைவரை
நடுவர் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த தொழில்முறை வாழ்க்கையும் வந்து இந்த பாடசாலை கல்வியில் வந்து படிக்கிற இந்த வாழ்க்கையும் வந்து நாங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி. உண்மையிலே இங்கே மாற வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி பார்த்தா இந்த சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பு தான் மாற வேண்டி இருக்கு. நாங்கள் எல்லாருமே பாடசாலை காலத்தில் படிக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு அவா இருக்கும், இந்த சமுதாயத்தை மாற்றிடணும், இந்த பாடசாலை கல்வியை வச்சு இல்லை இந்த உயர் கல்வியை வச்சு நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை மேம்படுத்தணும், எங்களுடைய குடும்பத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டு போகும்போது அந்த கனவுகள் எல்லாமே அழிஞ்சு கொண்டு போகும். கடைசியாக வெளியேறும்போது எங்களுக்கு என்ன நிலை இருக்கும், நாங்களே ஒரு வேலையை எடுத்து எங்களுடைய காசில் நாங்கள் வாழ்ந்துட முடியுமா என்ற ஒரு இயக்கத்தோடு தான் இன்றைக்கு பல இளைஞர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஏனென்றால் நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலையும் வந்து அப்படித்தான் எங்களை வந்து ஆக்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலே விதிக்கப்படுற இந்த வரிகளுக்கு இடையில் நாங்கள் வந்து கனவு காண்றதே பெரிய விஷயமா இருக்கும்போது மற்றவர்களோட ஒப்பிட்டு வாழ்றது உண்மையிலேயே தேவைதானா என்ற ஒரு கேள்வியை வந்து நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். என்னுடைய சிந்தனையிலே நான் ஒரு கேள்வியை உங்களோட தொடுக்கிறேன். முன்னுதாரணமாக கொள்ளுதலை ஒப்பீடாக பார்க்கிறீர்களா? முன்னுதாரணமாக கொள்ளலாம். ஆனால் நான் இங்கே சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால் முன்னுதாரணமாக நாங்கள் யாரை கொள்கிறோம்ன்றதான் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எதிரணி தலைவி வந்து சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு விராட் கோலியை வந்து நாங்கள் ஒரு உதாரணமாக வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அவரை மாதிரி நாங்கள் ஆகணும், அதாவது ஒரு ஃபிட்னஸ் என்ற ஒரு உடல் கட்டமைப்பை கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய தாத்தா பாட்டியை வந்து நாங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கை முறை கூடாக எங்களுடைய இந்த குடும்ப பாரம்பரியத்துக்கு கூடாக வந்தவர்கள். அவர்கள் சாப்பிட்ட அரிசி மாதிரி நாங்கள் இன்றைக்கு சாப்பிட முடியாட்டியும், மருந்தடிக்காத அரிசியை சாப்பிட முடியாட்டியும் ஒரு அளவுக்கு தன்னும் அவர்களை மாதிரி முன்னுதாரணமாக எங்களுடைய இந்த ஒழுக்கமான வாழ்க்கையோ இல்லாட்டி உடற்கட்டமைப்பையோ வந்து கொண்டு வர முடியும் சுகாதாரமான முறையில். ஆனால் இந்த விராட் கோலியை வந்து நாங்கள் உதாரணமாக எடுக்கும் போது என்ன நடக்குது இங்கே ஒப்பிடுன்னு சொல்லி சொன்னால், அவர் மாதிரியே நாங்களும் வந்து தண்ணி குடிக்கணும். அந்த ஒரு போத்தில் தண்ணி என்ன விலைன்னு தெரியுமா? 4000 ரூபா. எங்களால் அது முடியுமா? ஆக இந்த மாதிரியான ஒப்பீடுகள், அதாவது நாங்கள் முன்னுதாரணமாக கொள்கிற ஆட்கள் வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வாழாத ஒரு ஆட்களாக இருக்கணும். அதுதான் இளைஞர்களுக்கு சுமையாக மாறுதுன்னு சொல்லி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதோட இந்த பாரதியார் வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது அவர் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருந்தேன்றதையும் நாங்கள் இங்கே ஒற்று நோக்க வேண்டிய ஒரு தேவையும் வந்து இருக்குது. உதாரணமாக இந்த 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த புதிய ஆத்திசூடி என்ற ஒரு விஷயத்தில் தான் மிகவும் சிறிய ஒரு வரியாகத்தான் இந்த பெரிதினம் பெரிதுகள் என்ற ஒரு வரி இருக்குது. அதை விட அதிகமாக வந்து பாரதியார் சொல்லப்படுறது முழுக்க ஆண்மை தவறல், அச்சம் தவறல், இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி போராட வாருங்கள் இளைஞர்களை, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பாரதியார் வந்து சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய அந்த பெரிதினம் பெரிதுகள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் கூட என்னத்தை உறுதியாக சொல்ல வருதுன்னு சொல்லி சொன்னால், உயர்ந்த லட்சியங்களை நோக்கி முன்னேறுங்கள், தேச விடுதலைக்காக பாடுபடுங்கள், சமுதாய விடுதலைக்காக பாடுபடுங்கள் என்று உயர்ந்த லட்சியங்களை நோக்கித்தான் சொல்லியிருக்கணும். இன்றைய இளைஞர்கள் எதை உயர்ந்த லட்சியமாக எடுக்கணும் என்றதையும் இங்கே நாங்கள் உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைய இளைஞர்களுக்கு எது உயர்ந்த லட்சியம்? தேச விடுதலையா, இல்லாட்டி எங்களுடைய இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றணுமென்றதா, இல்லை நாட்டை வந்து முன்னேற்றணுமென்றதா? இல்லை, நாடு எக்கடு கெட்டு போனாலும் எங்களுக்கு அதை பெரிய கவலை இல்லை. நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்க்கையை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில வந்து இது பெரிதினம் பெரிதுகிற ஒரு விஷயம் வந்து சுமையாகத்தானே இருக்கின்றது. அது எப்படி சுகமா இருக்கும்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. அடுத்து கடைசியாக ஒரு விஷயம், இந்த முடிவில்லாத போட்டி, மன அழுத்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இளைஞர்களை மட்டும் தாக்கம் செலுத்தலை. இளைஞர்கள், அதாவது இந்த குழந்தைகளை வந்து பாடசாலை காலத்தில் இருந்து இந்த வளரிளம் பருவத்துக்கு உருவாக்குகின்ற ஆசிரியர்களுக்கும் கூட இன்றைக்கு மனச்சோர்வு, மன அழுத்தம் போன்ற விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை சுகாதார திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதாவது குறைஞ்சது 44% வந்து மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் வந்து இருக்குது. இதுவே பார்த்தா பல்கலைக்கழகங்களால் நடத்தப்பட்ட 2026ஆம் ஆண்டு ஆய்வில் வந்து பார்க்க போனால் 10 தொடக்கம் 24 வயது இளைஞர்களிடையே மன அழுத்தம் வந்து 39% இருக்கு. ஆக இப்படியான ஒரு இளைஞர் சமுதாயத்தை வச்சுக்கொண்டு நீங்க எப்படி சொல்லிட முடியும் பெரிதினம் பெரிதுகள் என்ற ஒப்புற இந்த விஷயம் வந்து அவர்களுக்கு சுகமாகத்தான் இருக்குது என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. மாதவி அவர்கள் பெரிதினம் பெரிதுகள் என்பது இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு சுமையாகவே இருக்கிறது என்கிற தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கிற பொழுது அவர்களுடைய ஒப்பீடு தன்னுடைய சூழலுக்கு ஏற்ற வகையில், அல்லது அவர் ஒப்பிடுகின்றவர் வாழ்ந்த சூழல் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறைமையும் இங்கிருந்து ஒப்பிடுகின்ற இளையவர்களுடைய வாழ்க்கை முறையும் ஒன்றானதாக இருப்பதில்லை. அப்படி இருக்கிற பொழுது அதை நோக்கி அவர்கள் பயணிக்க முற்படுகிற பொழுது பல சுமைகளை சந்திக்கின்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கின்றது. அப்படித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க. அவர்கள் பொது நலன் நோக்கி உயர்ந்த இலட்சியங்களோடு பயணிக்கிறார்களா என்றால் கிடையாது.
சாதாரணமான லௌகீக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சில தேடல்களை செய்து அதன்படி அதன் வாயிலாக அதுவாக மாற வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மன ஈடுபாடு என்பது இந்த பெரிதினும் பெரிதுகள் என்கின்றதோடு ஒப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சுமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி சுகமாக அது இருக்கும் அல்லது சுவையாக இருக்கும் என்பதற்கான பல வினாக்களை தொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதற்கு பதிலளிப்பதற்காக இல்லை சுவையாகத்தான் இருக்கிறது என்ற தன்னுடைய வாதத்தினை வைப்பதற்காக இந்த அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட மாணவி சோகினா கிருபாகரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்யச் செய்க சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று என்கின்ற நாலடியாரின் வாழ்க்கை தத்துவத்தை கோடிட்டு காட்டிக்கொண்டு இன்றைய அவையில் வீற்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் அதே சமயத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக என் தலைப்புக்குள் நுழைகிறேன். பெரிதினும் பெரிது கேள் என்ற பாரதியின் வாக்கு இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையை சுவையாக்குகிறது. இந்த தலைப்பின் தர்க்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் இங்கே ஆராய வந்துள்ளேன். முதலாவதாக இங்கே இருப்பவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். என்ன இது பெரிதிலும் பெரிது கேள் என்பது? முதலாவது, பெரிது என்று சொல்லப்படுகின்ற பொழுது நீ ஒரு நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஒன்றுக்காக நீ தகுதிப்படுத்துவதற்காக நீ ஒன்றில் ஆசைப்படுவாய், அது பெரிது. அதைவிட பெரிதாக ஒன்று நினைப்பாய் அல்லது அதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அதைத்தான் நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம் பெரிதினும் பெரிது கேள் என்றால் நீ ஆசைப்பட்டதை தாண்டி உனக்கு தேவையான தகுதிகளை ஏற்படுத்துவதற்காக இன்னும் ஆசை கொள் என்கின்ற பட்சத்தில் தான் பாரதியார் சொல்லி இருக்கிறார். இந்த வகையிலே நாங்கள் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அல்லது நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த சுவையாகிறது என்கின்ற சொற்பதம் மிகவும் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் சுவையாக்கியது பெரிதினும் பெரிது கேள் என்பது சுவையாக்கி நிற்கின்றது, சுவையாக்கும் இளைஞர்களின் வாழ்க்கை. ஏனென்று சொல்ல போனால் அவர்கள் எங்களது எதிர்த்தரப்பு நண்பி அவர்கள் இருவரும் வந்து சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஒரே சுமையாக நினைத்து கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். உதாரணத்திற்கு அவர்களிடமே ஒரு உதாரணத்தை கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒன்றிற்கு நாங்கள் கடினமாக உழைத்து தேய்ந்து அந்த வெற்றிக்கனியை சுவைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் வந்த பாதையை திரும்பி பார்த்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும், சுவை கிடைக்கும். எனது வாழ்க்கை பாதையில் நான் இவ்வளவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றேன் என்று தன்னிறைவு கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்லுகின்றோம், எங்களது அணியும் சொல்லுகின்றது, சுவையாக நிற்கின்றது. அந்த பாதையை நாங்கள் சுவைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே வலியுறுத்தி நிற்கின்றோம். அதே சமயத்தில் அவர் இன்னொன்றும் கூறியிருந்தார்கள், எதிர்த்தரப்பின் இரண்டாவது பேச்சாளர், நாங்கள் அனைவருமே ஒரே கல்வி முறையில் தான் இருக்கிறோம், சரி ஆமோதிக்கிறேன். அதே சமயத்தில் ஒரே முறையில் தான் கல்வி கற்கின்றோம், சரி ஆமோதிக்கின்றேன். ஆனால் நாங்கள் அறுவரும் வேறு வேறு மென்திறன்களை வளர்க்கிறோம், வேறு வேறு நபர்களை சந்திக்கின்றோம். வாழ்க்கை முறை வித்தியாசம், சந்தர்ப்பங்களை பயன்படுத்தும் முறை வித்தியாசம். அந்த சந்தர்ப்பங்களின் ஊடாக நாங்கள் எங்களை எப்படி தகப்படுத்திக் கொள்கின்றோம் என்பது வித்தியாசம். ஆகையால் நாங்கள் அறுவரும் சமம் என்பதை அவர்கள் சொல்லவே முடியாது, அது பிழை என்பதைத்தான் நான் இங்கே இந்த தத்துவ ரீதியாக நான் சொல்ல வருகிறேன். ஏனென்றால் ஒருவனது இயல்பு எவ்வாறு செயல்படும் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வாறான உந்துதல்கள் கிடைக்கப்பெறுகின்றது. ஒருவர் ஒரு பேச்சாளரை பார்த்து மெய்மறந்து அவரை ஒரு உதாரணமாக எடுத்து முன்னுதாரணமாக எடுத்து வாழ்கின்றார் என்றால் அவன் அப்படியே அவனை பிரதிபலிக்க வேண்டிய தேவையில்லை. கோழி $4000 ஒரு போத்தில் தண்ணி வாங்குறான் என்றால் அதை நீங்களும் $4000 காசு வாங்கி தண்ணி போத்தில் வாங்கி குடிக்க சொல்லல அர்த்தம். தண்ணிய குடிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் அந்த பொறுப்பாடை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தத்துவங்களை நாங்கள் எடுக்க பயப்படுகிறோம். அதே சமயத்தில் நாங்கள் அந்த தத்துவங்களில் இருந்து விரை பெற்றுக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் நாங்கள் என்னொன்றை பார்த்தால் நாங்கள் ஒவ்வொருவருமே ஒரு முன்னுதாரணங்களை வைத்துக் கொள்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைய எங்கள் நாட்டின் ஜனாதிபதியை பார்த்துக் கொள்ளுங்க. அவரை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்போதாவது நினைத்திருப்போமா அவர் இன்றைய ஜனாதிபதியாக எங்கள் நாட்டில் இருப்பார் என்று? இல்லை.
அவரது முயற்சி, அவரது உழைப்பு, அவரது சிந்தனை போக்கு, அவர் தன்னைத்தானே எவ்வாறு பெரிதினும் பெரிது கேட்டுக்கொண்டு தன்னை முன்னேற்றினாரோ அந்த சுவையை இவ்வயதில் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பெரிது கேள் என்பது தனிமனே நாங்கள் வாழ்க்கை முறையில் மாத்திரமல்ல, ஒரு ஆன்மீகவியலாகவும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், ஒரு தத்துவவியலாகவும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தன்னைத்தானே ஒப்பிடுதல் என்று அவரே சொல்லிவிட்டு சென்றிருந்தார். ஒவ்வொரு படியாக முன்னேறி தாங்கள் ஒரு பழமைவாதியாக தங்களை காட்டிக்கொள்கிறார்களோ என்கின்ற ஒரு பிம்பமும் எனக்கு அவர்களிடையே தெரிந்து கொண்டு இருந்தது. அவர்களது பேச்சுத்திறனிலும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு தனிநபர், ஒரு இளைஞனாக இருக்கின்ற பொழுது அவன் கல்விக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். உதாரணமாக சொல்ல போனால் இன்றைய சமுதாயத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சுயதொழில் முயற்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் ஒரு பாடசாலையில் வெறுமனே 16 வயது படைத்த மாணவன் தன்னை ஒரு மென்பொருள் அறிவாளியாக தன்னை உருவாக்கிக் கொள்கிறான். அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் அவன் தன்னைத்தானே பெரிதினும் பெரிது கேட்டுக்கொள்கின்றான். எவை மூலமாக? இணையங்கள் மூலமாக, இன்னொரு முன்மாதிரி ஊடாக, அதே போல வேறு ஊடகங்களூடாக தன்னை வலுப்படுத்திக் கொள்கின்றான். நிறைவாக நான் சொல்வது இரண்டு விடயங்கள் தான். ஒன்று, பெரிதினும் பெரிது கேள் என்பது ஆசைக்கான உந்துதல் அல்ல, அது தன்னை தகுதிக்காக உந்திக் கொள்வதுதான் பெரிதினும் பெரிதுகள். உன் தகுதி நிலைப்பாட்டை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் கூறியது போல உன்னுடன் நீயே ஒப்பிட்டுக் கொள்ளல் வேண்டும். இரண்டாவது விடயம், ஒரு விதையை 2 இடங்களில் போடுகின்ற பொழுது கல்லிலும் போடுகிறார், மண்ணிலும் போடுகின்றார். அந்த கல்லிலும் கூட அந்த இடுக்கில் அந்த விதை வளருமாக இருந்தால் அதுதான் அதன் தகுதி. அந்த மண்ணிலும் நீர் வளங்கள் இல்லாமல் அது தன்னைத்தானே நிலைப்படுத்தி இன்றும் அது நிழல் கொடுக்குகின்றது என்று சொன்னால் அது அந்த உந்துதல், அந்த தகுதிக்கான நிலைப்பாடு. ஆகவே பெரிதினும் பெரிது கேள் என்பது வாழ்க்கை தத்துவம். எப்பொழுதுமே அனைவருக்குமே பொதுப்பாடு. அது எப்பொழுதுமே தொடர்ந்து செல்லும். ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள், அதை சுவைக்கிறார்கள் என்று சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்வி சோகினா அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக வைத்திருக்கிறார். அதிலும் அவர் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார், பெரிதினும் பெரிது கேள் என்பது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அது ஒரு பொதுவான ஒரு அடிப்படையான தத்துவம். அதை எல்லோருமே பிரயோகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே. அதனாலே அவர்கள் தங்களை தாங்களே தகவமைத்து கொள்ளுதல், அதாவது தன்னை நிலைப்படுத்துதல் என்கின்ற விடயத்திலே அவர்கள் இந்த தத்துவத்தை பின்பற்றுவதன் ஊடாகத்தான் சமூகத்தில் தங்களை அடையாளப்படுத்த முடியும் என்பது அவருடைய வாதம். அதில் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை சொன்னார். 2 விதைகள், ஒன்று நல்ல மண்ணிலே விழுகிறது, இன்னொன்று கல்லிலே விழுகிறது. அந்த கல்லிலே விழுந்த விதை கூட அந்த இடுக்குகளில் இருக்கக்கூடிய மண்ணை பின்பற்றி வளருமாக இருந்தால் அதுதான் அதனுடைய பெரிதினும் பெரிதுகள். அந்த சூழலில் கூட தன்னால் வளர முடியும் என்பதை நிரூபித்தல் என்ற ஒரு வித்தியாசமான கருத்தையும் இப்பொழுது எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களுக்கு பதில் கருத்து கூறுவதற்காக பட்டிமன்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர், பல மேடைகள் கண்டவர், பாடசாலை காலங்களிலும் சரி பின்பும் சரி பல கருத்துக்களை நேர்த்தியாக விதைக்கக்கூடியவர். இன்றைக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறையால் தான் நாங்கள் தொல்லைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தொல்லியல் துறை சார்ந்த ஒரு தொல்லியலாளர் தம்பி லோஜன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இப்பொழுது முன்வைப்பார். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திணையளவு நல்லமேனும் பயந்த பின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் அனைத்திற்கும் மேலாக டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும் என் நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான வேளையிலேயே ஒரு காத்திரமான தலைப்பினை எடுத்து நாங்கள் இங்கே வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற அந்த பாரதியினுடைய வாக்கியமானது இன்றைய இளைஞர்களுக்கு சுவையாக இருக்கிறது, சுமையாக இருக்கிறது என்பது தலைப்பாக காணப்படுகிறது. அதிலே எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமின்றி யதார்த்த பூர்வமாக அது சுமையாகத்தான் இருக்கிறது என்கின்ற என்னுடைய கருத்தியலை நிறைவாக முன்வைப்பதற்காக உங்களுக்கு முன்னால் நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த வகையிலே நிச்சயமாக எதிரணியினுடைய சகோதரிகளினுடைய கேள்விகளுக்கு நான் இந்த இடத்திலே பதில் கருத்து சொல்லியாக வேண்டும். என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லியிருந்தார்கள், பல உதாரணங்களை எல்லாம் எடுத்து காட்டியிருந்தார்கள். விராட் கோலி வந்துட்டு போனார், எங்களோட நாட்டு ஜனாதிபதி வந்துட்டு போனார், எல்லாரும் குறுக்கால மறுக்கால எல்லாம் வந்துட்டு போயிடுச்சுனா. ஆனால் இங்கே யதார்த்தம் எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எங்களுடைய தலைவி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தது போல, ஏனென்று சொன்னால்
இன்றைய கால இந்த இளைஞர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாரதியினுடைய அந்த கால பகுதியிலே எழுந்த அந்த கருத்தாக்கங்களும் இன்றைய காலத்திலே காணப்படுகின்ற அந்த கருத்தாக்கங்களும் ஒன்றித்து போகிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்விக்குறியானது காணப்படுகிறது. இவர்கள் சொல்லுகின்ற பொழுது சர்வ சாதாரணமாக சொல்லியிருந்தார்கள். அதிலும் நடுவர் கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதிலளிக்கின்ற பொழுது கூட சொல்லியிருந்தார்கள், இன்றைய காலத்திலே இளமையை பயன்படுத்தி, அதாவது எதிரணியினுடைய தலைவர் சொல்லியிருந்தார், இளமையை பயன்படுத்தி நாங்கள் வயோதிபத்திலே எங்களுக்கான நிம்மதியை தேடிக்கொள்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் பெரிதிலும் பெரிது கேட்டாக வேண்டும், எங்களுக்கு வயோதிபத்திலே நிம்மதி இருக்கிறது என்பது கருத்தாக காணப்பட்டது. அதே போன்று மற்றவர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லியிருந்தார் என்னவென்று சொன்னால், தற்காலத்திலே என்னவென்று சொன்னால் பெரிதினும் பெரிது நாங்கள் கேட்டாக வேண்டும், எங்களுடைய தகுதியை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. இவர்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்லியாக வேண்டும் என்னவென்று சொன்னால், பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் ஒரு 100 மரணப்படுக்கையிலே இருக்கக்கூடிய நபர்கள், வயோதிபர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், நடுத்தர வயதினர்களுக்கு ஒரு ஆய்வை முன்னிறுத்தினார்கள். நீங்கள் இந்த நேரத்திலே எதை எண்ணி கவலை கொள்கிறீர்கள் என்கின்ற ஒரு பாரிய கேள்விதான் அந்த ஆய்வு. நீங்கள் இப்பொழுது கூட நீங்கள் இணையதளங்களில் பார்த்து கொள்ளலாம். அந்த ஆய்வினுடைய பதில் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது. எனக்கு குற்றஞ்செஞ்சவனையோ அல்லது என்னுடைய எதிரியோ அவர்களுடைய எதிரியோ அவர்களுடைய யாரையும் அவர்கள் ஏன் தாயை கூட அவர்கள் நினைவு கூறவில்லை. நான் தொலைத்த நொடிகளை, என்னுடைய இளவய வயதிலே நான் தொலைத்த நொடிகளை, வாழ்க்கை முழுவதும் ஓடிவிட்டேன், நான் தொலைத்த நொடிகளைத்தான் நான் எண்ணி வருந்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் என்னவென்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல பெரிதினும் பெரிதுகள் என்று சொல்லதை ஒரு வித்தியாசமான கோணத்திலே பார்த்து, வாழ்க்கை முழுவதும் ஓடி 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 ஓய்ந்து கடைசி காலத்திலே தங்களுடைய அந்த இறுதி நொடிகளிலே இந்த நிமிடங்களை எண்ணி வருந்தியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது. அதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பெரிதினும் பெரிதுகள் என்கின்ற அந்த பாரதியினுடைய அந்த புதிய ஆத்திசூடியானது 71வது பாடலாக இடம்பெறுகிறது. ஆனால் இங்கே 70வது பாடலாக 70 அதுக்கு முதல் வரியாக பாரதி சொல்கிறான், பூமி இழந்திடேல் என்று சொல்லுகிறான். அதான் அவர் முதலே அவரே விளங்கப்படுத்தியிருந்தார். என்னென்று சொல்லி சொன்னால், இந்த புதிய ஆத்திசூடி அன்றைய கால சூழ்நிலையிலேயே காணப்படுகின்ற சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாரும் வர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. பூமி இழந்திடேல் என்று சொல்லுகிறார். இதை நான் ஏன் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், இவர்கள் எல்லோரும் முன்னிறுத்துகின்ற பொழுது டெக்னாலஜியை முன்னிறுத்தினார்கள். அதே போன்று தற்காலத்திலே மென்பொருளியலிலே 16 வயது சிறுவன் சாதிக்கிறான் என்பதை முன்னிறுத்தினார்கள். இலகுவான கேள்வி, விவசாயம். எத்தனை பேர் இந்த இடத்திலே பெரிதினும் பெரிதுகள் பூமி இழந்திடேல் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அவன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம், விழலுக்கு நீர்பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணருக்கு உழைத்துடல மோயமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் உழையுங்கள், பெரிதினும் பெரிது கேளுங்கள், உங்களுடைய அடிப்படைகளை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அந்த விடயத்திலே பெரிதினும் பெரிது கேட்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை. இவர்களுடைய பெரிதினும் பெரிது என்கின்ற விடயத்தை இன்றைய கால தலைமுறை எப்படி எடுத்துக்கொள்கின்றது என்கின்ற ஒரு பாரிய வேடிக்கையாக காணப்படுகிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், இன்றைய இளைஞர்கள் நன்றாகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்தி சென்றிருந்தார் முதலாவது வாதி. இவர்களுடைய விளக்கம் எப்படி இருக்கிறது என்றால், பெரிது வேணும், எங்களுக்கு பெரிய பைக் தான் வேணும், பெருசு வேணும், எங்களுக்கு பெரிய போன் தான் வேணும், எங்களுக்கு பெருசு வேணும், வல்ல வடிவான பொம்பளை வடிவான ஆம்பளை, விராட் கோலி தான் வேணும். அப்ப உங்களோட பெருசு எல்லாம் இப்படித்தான் இருக்குது. பெரிதினும் பெரிதுகள், நீங்கள் எந்தெந்த விடயங்களை நீங்கள் எந்தெந்த காலங்களோடு ஒப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண் விடுதலையை பாடி சென்றான் பாரதியார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் எனும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பெண் விடுதலை வேண்டும். அந்த காலத்துங்கள அடுப்பங்கரையோரம் இருந்தார்கள். இளவயது திருமணம் என்று எக்கச்சக்கமான பிரச்சனை தேவைப்பட்டது அவனுடைய கருத்தியல்கள். இந்த காலத்தில் அதை கொண்டு வந்து கதைச்சோம்னா கதை முடிஞ்சது, கதம் க்ளோஸ். நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களிலே பெரிதினும் பெரிது கீழ் என்பதிலே ஒரு விடயத்தை சொன்னீர்கள், அந்த ஆய்வின் மூலமாக தொலைத்த நொடிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை போக்கிலேயே போய்கொண்டிருங்கள், நீங்கள் எதற்கு முயற்சி செய்யாதீர்கள் என்று சொல்கிறீர்களா? பெரிதினும் பெரிது கேட்க வேண்டாம், நீங்கள் சொல்லுகின்ற விவசாயத்தில் கூட அவர்கள் கேட்கக்கூடாது என்று சொல்கிறீர்களா? தொலைத்த நொடிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த மரணப்படுக்கை வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? நல்ல ஒரு கேள்வி ஐயா. இந்த இடத்திலே நான் எதை முன்னிறுத்துகிறேன் என்று சொன்னால், டை வித் மெமரிஸ் நோட் ட்ரீம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமானது ஆங்கிலத்திலே காணப்படுகிறது. அதைத்தான் நான் இந்த இடத்திலே சொல்கிறேன். நான் குறிப்பிடுகின்ற பொழுதும் விவசாயத்தை குறிப்பிடுகின்ற பொழுதும் சொல்லியிருந்தேன், நீங்கள் தேடுங்கள், பெரிதினும் பெரிது கேளுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய அடிப்படைகளில் இருந்து அதை தேடுங்கள். நீங்கள் மென்பொருளியல் சார்ந்தோ அல்லது தொழில்நுட்பம் சார்ந்தோ சிந்திப்பது நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய அடிப்படைகளை தொலைத்துவிட்டு நீங்கள் மென்பொருளியல் சார்ந்தும் தொழில்நுட்பம் சார்ந்தும் சிந்திப்பதில்
என்ன நியாயம் இருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதை தேடி ஓடுகின்ற பொழுதுதான் இந்த பெரிதினும் பெரிதுகள் என்பது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு சுமையாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதமாக காணப்படும் என்பதையும் குறிப்பிட்டுக் கொண்டு, தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மீதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அந்த முண்டாசு கவிஞனுடைய வரிகளையும் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வந்துவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி லோஜன் அவர்கள் தன்னுடைய கருத்தை மீளவும் ஒரு முறை தன்னுடைய அணி சார்பாக வலியுறுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்கள் பாரதியினுடைய அந்த வார்த்தைகளை, அந்த கவி வரிகளை, புதிய ஆத்திசூடியிலே இருக்கக்கூடிய அந்த சொற்றொடரை பின்பற்றக்கூடிய நிலையிலா இருக்கிறார்கள் அல்லது அதை புரிந்து கொண்டிருக்கிறார்களா? தன்னுடைய அணித்தலைவி தொடங்கிய இடத்திலேயே அவரும் வந்து நிற்கின்றார். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, பாரதி கவி பாடிய காலத்து சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்கள் அதை எப்படி பிரயோகப்படுத்துகிறார்கள் என்பது தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். எல்லோரும் பேசி பேசி நியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டும் முரணான நியாயங்களை வைத்துக்கொண்டு நடுவர் தீர்ப்புரை சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், சுவை என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளர், டான் தொலைக்காட்சியிலே அடிக்கடி காணுகின்ற முகம், சர்வதேச ரீதியாக கூட தன்னுடைய பேச்சு வன்மையினாலே பல பரிசில்களை பெற்றிருக்கக்கூடிய தம்பி ஹரிஹரன் அவர்கள் இப்பொழுது நிறைவு பேச்சாளராக தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. கனித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, அவை சார்ந்த டான்ஸ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகிறேன். நடுவரவர்களே, இந்த அவையிலே வளமை போலவே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவர்களே, கேட்கலாமா என்பதுதான் பிரச்சனை. இன்றைக்கு இந்த மண்ணிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் புதைந்திருக்கக்கூடிய எண்புக்கூடுகள் எழுந்து தமக்கான பெரும் நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மண்ணிலே அது எங்களுக்கு கிடைக்காது என்பதும் தெரியும். ஆனால் ஒரு எண்புகள் பெரிதினும் பெரிது கேட்கும் போது சதையும் இரத்தமும் நரம்புகளும் இருக்கக்கூடிய இந்த மனித பிறவி பெரிதினும் பெரிது கேட்பது சுமை என்று எப்படி நீங்கள் பேசுவீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது நடுவர்களே. நாங்கள் நேரடியாக விடயத்திற்குள்ளே வருவோம். பாரதி புதிய ஆத்திசூடியிலே 110 பாடல்களிலே 71வது வரியிலே குறிப்பிட்டார், பெரிதினும் பெரிது கேட்க வேண்டும். அதற்கு முதல் தம்பி கூறியது போலவே பாரதி 70வது வரியிலே பூமி இழந்திடேல் என்றார். அதற்கு முதல் புதியன விரும்பு என்றார். அப்ப பாரதி ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டு வரும்போது 110 வரிகளிலுமே ஒவ்வொரு வரிக்கு ஒவ்வொன்றை பலம் சேர்த்து கொண்டு வந்தார். பூமி இழந்திடேல் என்று பாரதி கூறும்போது நிலம், காணி, எங்களுடைய மண் எதுவுமே இழக்காமல் நாங்கள் பெரிதிலும் பெரிது கேட்க வேண்டும் என்றார்கள். இவர்கள் கேட்கக்கூடிய பெரியது எல்லாம் பைக் பெரியது, கார் பெரியது, வீடு பெரியது, மனைவி பெரியது, நடிகை பெரியது. ஆனால் பாரதி இதையெல்லாம் கேட்க வேண்டாம், பெரிதினும் பெரிது கேள் என்றார். நாங்கள் ரிவர்ஸ்ல வருவோம் நடுவர்களே. நாங்கள் இன்றைக்கு பெரிதினும் பெரிது கேட்காமல் விட்டதால் எப்படியான சுமைகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். ஒரு பெரும் தேச கனவோடு அரசியலை ஆரம்பித்து இந்த இனம் இன்றைக்கு டிக்டாக் அரசியலோடு அடிபட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கனவு, எங்களுடைய பெரும் கனவுகள் சிதைந்து போனது, குறுகிய வட்டத்திற்குள் நாங்கள் வந்தது. இன்றைக்கு நாங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உலகிலே எங்கெல்லாம் தமிழன் வாழ்கிறானோ எல்லா நாடுகளும் நாங்கள் அவமதிக்கப்படக்கூடாது, தமிழன் மானத்தோடு வாழ வேண்டும் என்று ஆரம்பித்த இந்த இனத்தினுடைய போராட்டத்திலே இன்றைக்கு சொந்த இன அரசியலுக்குள்ளேயே, சொந்த இனத்திலேயே அவமானப்படுத்தப்பட்டு அடித்து இருத்தக்கூடிய அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் பெரிதினும் பெரிது கேட்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டோம். இல்ல, நீங்க சொன்னது போல பெரிதினும் பெரிது கேள் என்பது வாய்ச்சொல்லால் கேட்பதாகத்தான் நீங்கள் கருதுகிறீர்களா? அந்த கேட்டதை நோக்கிய செயலும் இடம்பெற வேண்டும் என்பதா? நடுவர் அவர்களே, இந்த கேள் என்று வரும் பொழுது பாரதி பெரிதினும் பெரிது தா என்று பொருளைத்தான் கேள் என்றார். எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்கவில்லை, எனக்கு இதை வழங்குங்கள் என்று ரிக்வெஸ்ட் பண்ணவில்லை. பெரிதினும் பெரிது கேள் என்றான், தாய் என்றான். இந்த உரிமையை அடித்து பறித்து எப்படியாவது எனக்கான உரிமை குரலை எழுப்பு என்றான் பாரதி. அதுதான் பெரிதினும் பெரிது கேள் என்றான். அதைத்தான் இந்த இனம் செய்தது. ஆனால் இன்றைக்கு எதுவுமே செய்யாமல் என்னை பற்றி விமர்சிக்காதீர்கள் என்று கெஞ்சக்கூடிய ஒரு அரசியல் நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் பெரிய வட்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய எதிர்காலத்தை சிறிய வட்டத்துக்குள் கொண்டு விட்டோம். பெரியதிலும் பெரிதை கேட்க மறந்ததால் இந்த சுமையை நாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னிறைவு பொருளாதாரம், பனை எங்கள் வாழ்வு, பனை எங்கள் வளம்
வளம் என்று நாங்கள் தன்னிறைவு பொருளாதாரம் என்ற பெரும் தேச கனவை கண்டோம். இன்றைக்கு அந்த பெரிதினும் பெரிது கேட்காமல் போனது. எங்கெங்கோ நாடுகள் எல்லாம் இங்கிருக்கக்கூடிய பணம்பளத்தை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் போய் அவனுக்கு கீழே வேலை செய்து இங்கே சம்பளம் அனுப்பக்கூடிய குறுகிய வட்டத்துக்குள் வந்து. எனவே பெரிதினும் பெரிது கேட்காமல் நாங்கள் விட்டபோது எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறிய உதாரணம் நடுவர்களே, சின்ன வயதுல இருக்கேக்க அப்பா என்ற பெரிய சேட்டை எடுத்து போட்டு பார்ப்போம், அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயதுல இருக்கேக்க அம்மா அந்த புடவையை சுத்தி நாங்கள் எங்களுக்கு அழகு பார்ப்போம், அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பாவினுடைய பெரிய அந்த செருப்பை போட்டு தடக்கி விழுந்து நடந்து பார்ப்போம், அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்ப சிறியவராக இருக்கும் போது பெரிய விடயங்கள் பெரிதினும் பெரியதெல்லாம் கேட்டோம். ஆனால் பெரியவரான பிறகு அற்ப விடயங்களுக்கு எல்லாம் அடிபட்டு கொண்டு திரிகிறோம் என்றால் நாங்கள் எப்போது பெரிதினும் பெரிது கேட்கிறோம் என்றால் குழந்தையாக இந்த மனது உற்சாகமாக இருக்கும் போது உள ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது நாங்கள் பெரிய விடயங்களை பற்றி சிந்திக்கிறோம். இந்த மனதிலே எப்போது வஞ்சம், பொறாமை, ஆணவம் என்ற எண்ணங்கள் எல்லாம் குடிபுகுந்து நாங்கள் பெரிய மனிதராகிறோமோ அப்போது எங்களுடைய பெரிதினும் பெரிதுகள் என்ற சிந்தனை இல்லாமல் போகிறது. எனவே பெரிதினும் பெரிது கேளாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் குழந்தை எனும் சுகமான மனதோடு இருக்க வேண்டும். அதை இன்றைக்கு நாங்கள் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்துல் கலாம் ஐயா சொன்னார், நீங்கள் விண்வெளிக்கு பறப்பதற்கு ஆசைப்படுங்கள், குறைந்தது வீட்டு மொட்டை மாடியிலாவது நாங்கள் சென்று விட முடியும் என்று அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அந்த கனவை இன்றைக்கு இளைஞர் காண்பதிலே என்ன சுமை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் சுகமாக இருக்கிறோம், நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறோம். நீங்கள் கூறக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கை என்பது பெரிது. ஆனால் வெளிநாடுகளிலே சென்று அங்கு உழைப்பவற்றை இங்கு முதலிட்டு ஒரு 10 வருடங்களிலே நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை எனது குடும்பத்திற்கு இந்த மண்ணிலே நான் முதலீட்டாளராக மாறி கொடுக்க முடியும் என்றால் அதுதான் பெரிதினும் பெரிது. அதற்காக நாங்கள் கஷ்டப்படுவது எங்களுக்கு ஒருபோதும் சுமையாக தெரியவில்லை. அது எங்களுக்கு இன்னும் சுகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு தம்பி லோயனுக்கு முதல் மாதவி அவர்கள் பேசினார். மாதவி பேசும்பொழுது தேச விடுதலையை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திப்பது பெரிதினும் பெரிதா என்று கேட்டார். அதை விட இந்த ஈழத்தமிழினத்திற்கு பெரிதினும் பெரிது எதுவாக இருக்க முடியும் நடுவர்களே? அதுதானே எங்களுடைய ஆகப்பெரிய இலட்சியமாக இருக்கிறது. அப்ப அதை இந்த இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள். ஒரு சாராராச்சும் அதை பற்றி சிந்தித்து பெரிதினும் பெரிது கேட்கிறார்கள் என்றால் அதை தடுப்பது எந்த விதத்திலே நியாயம்? அது சுகமாக இருக்கிறது, அதை தடுப்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு சுமையாக இருக்கிறது. சுமைகள் இன்றைக்கு எங்கள் இனத்துக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது நினைப்பதுதான் ஆகப்பெரிய சுமையாக எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. தம்பி பேசும்போது சொன்னார், இந்த அணிக்குள்ளே ஒரு முரண்பாடு காணப்படுது. அணி தலைவி தங்கை திவ்யா வந்தவுடன் சொன்னார், பாரதியினுடைய கருத்தோடு நாங்கள் முரண்பட்டு போகவில்லை, ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எப்படி இதை எடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த வாதம். தம்பி லோயன் முடிக்கும் போது சொன்னார், பாரதியினுடைய கருத்து அந்த காலத்துக்கு தான் பொருந்துகிறது, இந்த காலத்திற்கு பொருந்தவில்லை என்றால் எனவே இந்த அணி எதை கட்டமைக்கிறார்கள் என்ற வாதம் எனக்குள்ளுமே இருந்து கொண்டிருக்கிறது. பாரதி தனியே அந்த காலத்துக்கு மாத்திரம் பொருந்தும் கருத்துக்களை கூறி முடித்தவன் அல்ல. பாரதி பேசும் போலே சந்திர மண்டவியல் கண்டு கழிப்போம் என்று பாடினான். அப்ப சந்திர மண்டலத்துக்கு எங்கடையாக்கள் போறாங்க என்றதை பாரதி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் சொல்லிட்டான். வானத்தை அளப்போம் என்றான் பாரதி. நாங்கள் இன்றைக்கு வானத்தில் பறக்க போறோம் என்றதை பாரதி எப்பவோ சொல்லிட்டான் என்றால் எதிர்காலத்து சிந்தனைகளோடு தான் பாரதி நிறுவினான். எனவே பாரதி கூறக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை பெரிதினும் பெரிது கேள் என்பதை அவை சொன்னால் அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய என்று கூறவில்லை, விரும்பு, நீ உயர்ந்ததை விரும்பு, விரும்பினால் நீ அதுவாக மாறுவாய். எனவே இந்த இனத்தினுடைய இன்றைய பிள்ளைகள் உயர்ந்த கனவுகளை, உயர்ந்த லட்சியங்களை நாங்கள் பெரிதினும் பெரிதாக கேட்போம். கேட்கதிலே என்ன தவறு இருக்கிறது? கேட்போம். அந்த கேள்விகள் எங்களை ஒரு நாள் உயரத்திற்கு சென்று அடையும். எனவே இந்த வட்டத்திற்குள்ளே சிறிய சிறிய வட்டங்களுக்குள்ளே நின்று சின்ன சின்ன சிதைவடைந்த அரசியலுக்குள்ளே நின்று சின்ன சின்ன வட்டங்களுக்குள்ளே நின்று என்னுடைய எதிர்கால கனவுகளை வீணாக்காதீர்கள். கேட்போம். இந்த வயதும் இந்த இளமையும் இருக்கும் வரை பெரிதினும் பெரிது கேட்போம். அது ஒரு நாள் எங்கள் கனவுகளை அடைய வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவு பேச்சாளர் தம்பி கரிகரன் நிறைவாக பேசி முடித்திருக்கின்றார். இப்பொழுது நடுவருக்கான நேரம். நான் ஏற்கனவே இதை தொடங்கி வைக்கின்ற பொழுது சொல்லியிருந்தேன், நல்ல தலைப்பு, நல்ல பேச்சாளர்கள் என்று சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் உங்களுடைய இந்த பார்வையில் தொலைக்காட்சி மூலமாக நீங்களும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். மிக ஆழமாக அந்த குறிப்பிட்ட விடயத்தை எடுத்து ஆராய்ந்திருக்கிறார்கள். இரண்டு அணியிலுமே வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு எங்களுடைய சமகாலத்து வாழ்க்கை முறை, இளைஞர்களுடைய இன்றைய நிலை, இதற்கு நாங்கள் பெரிதினும் பெரிது கீழ் என்கின்ற இந்த சொற்றொடரை எவ்வாறு பிரயோகப்படுத்தல் என்பது தொடர்பாக நான் சொன்னது போல மிக நீளமாக ஆராய்ந்து கொண்டு செல்லலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் அவர்கள் பேச வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் பேசியிருந்தாலும் கூட மிக ஆழமாகவும் மிக நீளமாகவும் பேசக்கூடியது. இன்னும் பேசலாம்.
அதுபோலத்தான் அவர்கள் பேசுகிற பொழுது நான் சொல்லியிருந்தேன், இந்த புதிய ஆத்திசூடியில் இருக்கின்றது மட்டுமல்ல, பாரதியினுடைய அல்லது அந்த காலத்து இலக்கியங்களிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு சொற்றொடரை வைத்துக்கொண்டே, உங்களுக்கு தெரியும் கம்பன் விழாக்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்றொடரை வைத்து வருடக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்தியாவில் பேசுவார்கள், இலங்கையில் பேசுவார்கள், புலம்பெயர் தேசங்களில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பேச்சு குறையாது, ஒரே பேச்சு திரும்ப வராது. அப்படித்தான் அந்த இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன. சுமை என்று கூறியவர்கள் அவர்களுடைய கருத்தின்படி எங்களுடைய ஆசை பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்களிடம் ஆசை இருக்கிறது, அது எதை நோக்கிய ஆசை என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஆசை என்பது இந்த பாரதி சொன்ன விடயங்களோடு ஒத்து போகிறதா? ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று சொன்னார்கள். கடவுளிடத்தில் கூட ஆசை கொள்ள. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்களிடம் இருக்கின்ற இலக்கு நோக்கிய பயணம் என்பது ஒரு ஆசை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. பாரதியினுடைய பெரிதினும் பெரிதுகள் என்பது அகவயப்பட்டதா புறவயப்பட்டதா என்பது இப்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இரண்டு அணியினரும் பேசிய பின்பு அகவயப்பட்டதாக நாங்கள் பெரிதினும் பெரிது கேட்க வேண்டுமா, இல்லை இன்றைக்கு புறவயப்பட்ட நிலையில் இருக்கின்ற பெரிதினும் பெரிதுகளா என்றால் ரெண்டுக்குமே பேசலாம். அகவயப்பட்டதுக்கும் பேசலாம், புறவயப்பட்டதுக்கும் பேச முடியும். ஆனால் இந்த பேச்சு அந்த கேட்கின்ற விடயம் எனக்குரியதா சமூகத்துக்குரியதா என்ற இரண்டாவது கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியிலிருந்து வருகின்ற விடை இந்த பட்டிமன்றத்துக்கான ஒரு தீர்ப்பாக அமையும். ஏனென்றால் சுவாமி விவேகானந்தர் சொன்ன, நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் உயர்வு நிலையை அடைய முடியும். அந்த உயர்வு நிலை என்பது எனக்கான உயர்வு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கான உயர்வாக மாறும். அதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள், தூக்கத்தில் காண்பது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார். அது கூட இந்த சமூகம் நோக்கியது தான். பாரதியினுடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி இந்த தீர்ப்புரைக்கு வருகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த 6 பேரும் மிக அற்புதமாக அந்த தலையங்கத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள். பாரதி கேட்டான் யாரிடம்? பராசக்தியிடம் கேட்டான், வல்லமை தாராயோ பராசக்தி, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, இந்த மண் பயனுற வாழ்வதற்கு எனக்கு சக்தியை தா, வல்லமையை தா. பாரதியிடம் கேட்டார்கள். பாரத மாதா மீது அப்படி ஒரு காதலோடு இருந்தான். பாரதியை பார்த்து கேட்டான், ஏண்டா உனக்கு இந்த அளவு பாரத மாதா என்று சாகிறிய, உனக்கு என்னதான் அந்த ஈர்ப்பு? அவன் சாதாரணமாக சொல்லி, எட்டயபுரத்திலே எனக்கு 2 ஏக்கர் காணி இருக்குது, ஆகவே நான் தமிழ்நாட்டுக்காரன், இந்தியன், ஆகவே நான் இந்த பாரத மாதா, அப்படி சொல்லவில்லை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை குளிர்ந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என்றான். ஆகவே எங்களுடைய சிந்தனை அல்லது எங்களுடைய கேள்வி என்பது இந்த சமூகத்தை நோக்கி பெரிதும் வேண்டும் என்று கேட்கின்ற கேள்வி என்பது எனக்கானதா சமூகத்திற்கானதா என்ற கேள்வியை வைத்து அதற்கான விடையை காணுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய பெரிதினும் பெரிது கேட்பது சுமையா சுகமா. சமூகத்துக்காக கேள்வி கேட்கிற பொழுது, சமூகத்துக்காக சிந்திக்கிற பொழுது எவனொருவனுக்கு அது சுகமாக இருக்கிறதோ அவனால் தான் இந்த நாட்டுக்கான ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திவிட முடியும். அப்படி ஒருத்தன் கேட்டான், தனக்காக கேட்கவில்லை, இந்த மண்ணுக்காக கேட்டான், இந்த மக்களுக்காக கேட்டான். அவனும் திருப்தியாக இருந்தான், அவனை பின்தொடர்ந்தவர்களும் திருப்தியாக இருந்தார்கள். ஆகவே இந்த மண் பயனுற வேண்டும், இந்த மக்கள் பயனுற வேண்டும் என்கின்ற சமூக சிந்தனையோடு சிந்திப்பதற்காகவும் அதற்காக பெரிதினும் பெரிதுகள் என்று கேட்டவன் தான் பாரதி. அந்த கேள்வியை கேட்டால் உண்மையிலே ஒவ்வொருவனும் கேட்கின்ற ஒவ்வொருவனும் சுகமடைவான். இன்றைக்கு எங்கள் அரசியலில் கூட எனக்கான அரசியல், எனக்கான முன்னுரிமை, எனக்கான வாழ்க்கை முறை என்ற எண்ணத்தோடு செய்கின்ற அரசியல்லாம் தோல்வியிலே போய் கொண்டிருக்கிறது. எமக்கானது என்று யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. எமக்கான அரசியல், எமக்கான விடுதலை, எமக்கான மக்கள் என்று சிந்திக்கின்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய விளைவினை பெற்று தரும். ஆகவே ஒட்டுமொத்தமாக பெரிதினும் பெரிது கேள், யாருக்காக என்றால் அது இந்த சமூகத்திற்காக நான் கேட்கிறேன் என்கின்ற நிலையிலே ஒருவன் கேட்பானாக இருந்தால் அது சுகமான சுமையாக இருக்கும் என்கின்ற தீர்ப்பினை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.